வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து. தூக்கம் மற்றும் தூக்கம் சம்மந்தப்பட்ட வியாதிகள பத்தி பேசிட்டு இருக்கோம். தூக்கத்த பத்தின அடிப்படைய நம்ம கடந்த 4, 5 வாரங்களா பேசிட்டோம். ரொம்ப எக்ஸ்டென்சிவா நம்ம தூக்கத்த பத்தி நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவா நம்ம சொல்லிட்டோம். இப்ப தூக்கம் சம்மந்தமான வியாதிகள பத்தி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். தூக்கம் நமக்கு சரியா வரலைன்னா, அந்த வியாதி பேரு வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவோம். தூக்கமின்மை வந்து ரொம்ப ஒரு மோசமான வியாதி. ஏன்னா, தூக்கம் தான் நம்ம உடம்போட எல்லா உறுப்புகளையும் வந்து சீராக செயல்படக்கூடிய ஒரு செயல். ஸோ, சரியா தூக்கம் இல்லைன்னா, கண்டிப்பா அது நம்ம டோட்டல் உடம்பு, நம்ம பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பாதிக்கும். ஸோ, தூக்கம் இல்லாமை, அதாவது தூக்கமின்மை வந்து நெறைய வகையா பிரிக்கலாம். அதில ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து இன்சோம்னியா. இந்த இன்சோம்னியால இன்னொன்னு வந்து ஹைப்பர்சோம்னியா, அதாவது தூக்கம் அதிகமா வர்றது. பேராசோம்னியா, அதாவது தூக்கத்தில நடக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள். அதேமாரி சர்க்காடியன் ரிதம் டிஸார்டர்ஸ், அதாவது அந்த சர்க்காடியன் ரிதம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பயாலஜிக்கல் கிளாக் மாறுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்புறம் தூக்கத்தோட சேர்த்தக்கூடிய மூச்சு வாங்கக்கூடிய, அதாவது பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ், தூக்கத்திலேருந்து வரக்கூடிய மூவ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், இது மாரி நெறைய தூக்கத்தில வரக்கூடிய வியாதிகள் இருக்கு. அதில ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை அப்படிங்கிற வியாதி. ஜென்ரலா தூக்கமின்மைய வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அக்யூட், எல்லா வியாதிகள்லயும் அக்யூட், அதாவது வித்தின் 3 மந்த்ஸ், அதாவது உடனடியா அந்த வியாதினால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். இன்னொன்னு வந்து லாங் டர்மா அந்த வியாதி நம்ம உடம்புல இருந்தா என்ன பாதிப்பு வருங்கிறது தான். நம்ம எல்லாருமே சொல்றோம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதி கிடையாது. அது நமக்கு நாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்ப நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு வைங்களேன், இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வராது. அதேமாரி நாளைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன், இல்ல நம்ம வீட்ல ஒரு கல்யாணம், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்ஷன்னா, ஐயோ! அது நல்லா நடக்குமா? நல்லா நடக்கணுமே, அது வாங்கணுமே, இது வாங்கணுமேன்னு அத நெனச்சுக்கிட்டு நமக்கு தூக்கம் வராது. ஸோ, முக்கியமா வந்து ஸ்ட்ரெஸ்னால, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்குது. இல்ல நீங்க போய் ஒரு பிரசன்டேஷன் குடுக்க போறீங்க. இல்ல வந்து உங்க பாஸ், அதாவது உங்களோட முதலாளிய மீட் பண்ண போறீங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஸ்ட்ரெஸ். 2வது வந்து என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் வந்து நீங்க ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்குறீங்க. அந்த ரூம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, எந்த ஒரு வென்டிலேஷனுமே இல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. அதே மாரி உங்க ரூம் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு, அதாவது -டிகிரில இருக்குன்னா, நீங்க அங்க போய் படுத்தீங்கன்னா நடுங்க தான் செய்வீங்களே தவிர, உங்களுக்கு தூக்கம் வராது. அது மாரி என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இல்னஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஃபீவரோ, இல்ல ஏதாவது லூஸ் மோஷன், டயரியா, இது மாரி ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு வியாதிகள், உபாதைகள்னால வந்து உங்களுக்கு தூக்கம் வராம போலாம். இது மாரி அ சடனா, அதாவது ஒரு ப்ராப்ளத்தினால நமக்கு ரீசென்ட்டா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து தூக்கம் நமக்கு கெட்டு போறது தான் வந்து நம்ம அக்யூட் இல்னஸஸ், அதாவது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் இன்சோம்னியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா, அதாவது 3 மாசத்துக்கு மேல, இது வந்து நெறைய வகைகள் இருக்கு. ஜென்ரலா கிரானிக் இன்சோம்னியா வந்து நெறைய வகைகள நம்ம பிரிப்போம். ஒண்ணு வந்து இடியோபதிக், அதாவது எந்த அதாவது நீங்க அந்த பேஷண்ட்ட வந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. ஆனா, அத நீங்க பேஷண்ட்ட நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, "சார் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கம் வராது சார்" அப்படிம்பாங்க. அதுதான் வந்து சைல்ட்ஹுட் இன்சோம்னியா. இடியோபதிக், காரணமே இல்லாம சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தூக்கம் வராம இருக்கிறது. 2வது வந்து சைக்கோஜெனிக், அதாவது நீங்க தூக்கம், அதாவது நான் ஜென்ரலா என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, படுக்கைக்கு பெட்டுக்கு போய் நீங்க படுத்தீங்கன்னா, எதையுமே நீங்க யோசிக்கக்கூடாது. தூங்குறத பத்தி மட்டும் தான். நீங்க வந்து உங்களோட பெட்ரூம்குள்ள என்டர் ஆகும்போதே, உங்களோட எல்லா விஷயங்கள், எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அந்த ரூமுக்கு வெளியிலேயே நீங்க விட்டுட்டு உள்ள போணும். அது இல்லாம நீங்க உள்ள போய் படுத்து, "ஐய்யய்யோ! இன்னைக்கு நமக்கு தூக்கம் வருமா? இன்னைக்கு தூக்கம் வரலைன்னா நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்? எப்படி எனக்கு சரியாகும்?" அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வராது. அதுதான் சைக்கோஜெனிக் காஸ். அதாவது நீங்க உங்கள நீங்களே பயமுறுத்திக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள பத்தி யோசிக்கிறது, படுத்ததுக்கு அப்புறமும் நீங்க நெறைய விஷயங்கள யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, தூக்கம் வராம போறது. 2வது வந்து புவர் ஹைஜீன், ஸ்லீப் ஹைஜீன். அதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரைட் லைட்ல டிவி பெருசா வச்சுக்கிட்டு, நைட் ஒரு 11 மணி, 12 மணிக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லன்னா லைட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க கூட படுத்துறவங்க சொல்லுவாங்க, "ஐயா தயவு செஞ்சு லைட்ட ஆஃப் பண்ணுங்க." அதாவது லைட் இருக்கிறனால, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லைட் நம்ம கண்ல போய் பட்டுச்சுன்னா,
நம்ம கண்ணில் இருக்கிற அந்த ரெட்டினாலேருந்து ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக்ட், அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்ராகியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ், மெலட்டோனின் செக்ரேஷன் குறையும். மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்துக்கான அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் சென்டர், அந்த விஎல்பிஓ, வென்ட்ரோலேட்ரல் ப்ரீ ஆப்டிக் ஏரியாவை அந்த ஹைப்போதலாமஸில் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு தூக்கத்தை வர வைக்கும். பூவர் ஸ்லீப் ஹைஜீன் வந்து கண்டிப்பாக ஒரு காசாக இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் இல்னஸ், அதாவது உங்களுக்கு வந்து நிறைய ஒரு நியூரோஜெனிக் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து டிமென்ஷியா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு டீமைலினேட்டிங் டிசீஸ் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சிஓபிடி லங் ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேரடாக்சிக்கல் ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, சார் எனக்கு தூக்கமே வரலன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, எத்தனை மணிக்கு படுத்தீங்கன்னா, சார் நான் 10 மணிக்கு படுத்தேன். எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா, சார் நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இல்லை சார் நான் நைட்டில் நல்லா தான் தூங்கினேன் அப்படிம்பார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்லை எனக்கு தூக்கம் சரியாக, அதாவது ஆக்சுவலாக அந்த பேஷண்ட் நல்லா தூங்கி, சொல்லப்போனால் என்னை விட அந்த பேஷண்ட் நல்லா தூங்கியிருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட வந்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பேரடாக்சிக்கல் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அக்யூட் காசஸ், கிரானிக் காசஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா, கண்டிப்பாக இதை வந்து நம்ம அதுக்கு என்ன காரணம், ஏன் அந்த பேஷண்ட்டுக்கு தூக்கம் வரல. சில நேரம் நான் அந்த அக்யூட் காஸில் ஒரு சிலது வந்து ஸ்டிமுலண்ட், அதாவது நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது, இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏதாவது ஸ்டிமுலண்ட் ட்ரக்ஸ், ஏதாவது சில பேர்லாம் தான் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மெத்தாம்ஃபிட்டமின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா, அது வந்து வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நம்மளை வந்து ஒரு அரௌசலாக வச்சுக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிமுலண்ட் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் வந்து உங்களை தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் வந்து என்ன ப்ராப்ளத்தினால உங்களுக்கு தூக்கம் வரலைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முக்கியமாக தூக்கமின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டில் வந்து முதல்ல நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து ஸ்லீப் ஹைஜீனை வந்து பெட்டராக, தூங்குறதுக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக நம்ம வச்சுக்கணுங்கிறது தான். என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல டார்க் ரூமில் தூங்கணும் முதல்ல. அது வந்து முக்கியமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். 2வது வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீனுமே பார்க்கக்கூடாது. அதாவது படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்க்ரீனுமே பார்க்கக்கூடாது. படுக்க போகும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தூங்கும்போது வேறு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் படுக்கிறதுக்கு மட்டும் போய் வேறு திங்கிங்லாம் இல்லாமல் போய் படுக்கணும். முடிஞ்சால் ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம். இன்னும் முடிஞ்சால் லூஸ் க்ளோத்திங், அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்னே நம்ம ஒன்று போடுவோம். ஏன்னா மற்ற நேரத்தில் இருக்கிறத விட நீங்கள் பகலில் நீங்கள் கோட் சூட் போட்டுட்டு போகலாம், இல்லை வேஷ்டி சட்டை போட்டுட்டு போகலாம், சாரீ போட்டுட்டு போகலாம், சுடிதார் போட்டுட்டு போகலாம். ஆனால் நைட் டைமில் நீங்கள் படுக்கும்போது நைட் ட்ரெஸ்ன்னு நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு நீங்கள் க்ளோத்திங், அதாவது லூஸ் க்ளோத்திங் நீங்கள் போட்டுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் தூங்க. இது மூலமாக இதெல்லாம் வந்து இம்ப்ரூவிங் த ஸ்லீப் ஹைஜீன். கண்டிப்பாக நீங்கள் டார்க் ரூமில் தான் படுக்கணும். லைட் வந்து எந்த வெளிச்சமும் வராமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு சத்தமோ, அதாவது ரொம்ப நாய்ஸாவோ இல்லை ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான ஒரு இதெல்லாம் வந்து மெயின்டைனிங் த ஸ்லீப் ஹைஜீன். இந்த ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியா சரியாக வேலை செய்யாதனால, சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால உங்களுக்கு ஸ்லீப் வராமல், அதாவது தூக்கம் வராமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக் ப்ரமோட்டிங் ஏரியா ஓவராக ஸ்டிமுலேட் ஆகிறனாலையும் உங்களுக்கு தூக்கம் வராமல் போகலாம். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் எப்படி சரி பண்ணுறது மருத்துவ முறைகள்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஜென்ரலாக நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியாவில் வந்து மெயினான நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது அந்த இடத்துல சுரக்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா காபான்னு சொல்லுவோம். ஸோ இந்த காபா அகனிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்சோடயசபின் அகனிஸ்ட், பென்சோடயசபின் ரிசப்டார் அகனிஸ்ட், இந்த ஜோல்பிடம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை வந்து நீங்கள் டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் கரெக்டாக எடுத்து, நீங்கள் உங்களோட தூக்கம் வராமைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். 2வது, நீங்கள் தூக்கத்துக்காக சாப்பிட்ற மாத்திரைகள் வந்து அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது. ஏன்னா சில மாத்திரைகள் வந்து அடிக்ஷன் இருக்கும். அந்த அடிக்ஷனான மாத்திரைகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் லைஃப் லாங்காக அந்த மாத்திரையை நீங்கள் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாத்திரை இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவரோட அனுமதி இல்லாமல், மருத்துவர்கிட்ட முறையாக கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு தூக்க மாத்திரைகளும் எடுக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக மெலட்டோனின் ரெசப்டார் அகனிஸ்ட், ரா மெலட்டோனின் அப்படிங்கிற மாத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வேக் ப்ரமோட்டிங் ஏரியாவை சப்ரஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஓரக்சின் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஓரக்சின் ஆன்டகோனிஸ்ட், அதாவது சுவரக்சன்ட் அப்படிங்கிற ட்ரக் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆன்டிஹிஸ்டமின், நிறைய இந்த செட்ரிசின், அவில், இதெல்லாமே வந்து ஆன்டிஹிஸ்டமின். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அதனால எந்த காரணத்தினால
உங்களுக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கு சரியான மருத்துவ முறைகள் முதல்ல வந்து ஸ்லீப் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கும் உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா, அதுக்கப்புறமா மருத்துவ முறைகள், மருந்து மாத்திரைகள் யூஸ் பண்ணி, அதுவும் மருத்துவரோட ஆலோசனைய கேட்டு, அந்த முறையான மருந்துகள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நெறைய தூக்கத்தில வர்ற வியாதிகள் இருக்கு. அத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.